தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ பத்தினா 2019 ஆண்டுக்கான டெட் எக்ஸாம்க்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நாம விரிவா பார்க்க போறோம். சோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லா ஸ்டெப்ஸும் ஈஸியா புரியும். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். கூகுள்ல போயிட்டு trb.tn.nic.in அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல மேலேயே பாத்தீங்கன்னா the online application of தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2019 இஸ் லைவ்னு ஒரு லிங்க் ஒன்று ஓடிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதுல பாத்தீங்கன்னா உங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை பதிவு பண்றதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா 15/3/2019 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 5/4/2019 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 ஓட ரிட்டன் எக்ஸாம் டேட்ஸ் பாத்தீங்கன்னா பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்க ஆன்லைன்ல பதிவு பண்றதுக்கு ரைட் சைட்ல மேல டாப்ல பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். நீங்க ஆன்லைன்ல உங்க அப்ளிகேஷனை பதிவு பண்றதுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா வேலிட் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் வேலிட் இமெயில் ஐடி ரெண்டுமே அவசியம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு வாரியம்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணதும் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்க பேப்பர் 1 எழுதுறீங்களா பேப்பர் 1 ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. பேப்பர் 2 எழுதுனா பேப்பர் 2 சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க நேம், அதுக்கப்புறம் இனிஷியல். உங்க நேம் பார்த்தீங்கன்னா உங்க SSLC மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அது மாதிரி என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் உங்க SSLC +2 மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவ்ல இருக்க உங்க இமெயில், அதுக்கப்புறம் உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபி இமெயில் இருக்கும். அதுக்கு கிளிக் பண்ணீங்கன்னா உங்க இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி மொபைல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மொபைலுக்கு ஓடிபி வரும். 2 ஓடிபி நீங்க என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்க மொபைல் அப்புறம் இமெயில் ஐடி ரெண்டுமே ஆக்டிவ்ல இருக்கும். ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. 2 ஓடிபியும் நீங்க என்டர் பண்ணாதான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். உங்க மொபைலுக்கு வந்த ஓடிபி, அதுக்கப்புறம் உங்க இமெயிலுக்கு வந்த ஓடிபி ரெண்டுத்தையும் என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஒன்று இருக்கும். அதை என்டர் பண்ணிட்டு சப்மிட் இருக்க அந்த பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்க ரிஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு ஒரு தகவல் வரும். இந்த தகவல் பாத்தீங்கன்னா உங்க மொபைலுக்கு இமெயிலுக்கு ரெண்டுமே போயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்க யூசர் ஐடி பாஸ்வேர்ட் ரெண்டுமே டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு லாகின் ஒரு லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல உங்க யூசர் ஐடி, அதாவது ஜெனரேட் ஆன யூசர் ஐடி பாஸ்வேர்ட் ரெண்டுத்தையுமே என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க லாகின் இருக்க அந்த பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லாகின் பண்ணது உங்க பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண சொல்லி இது மாதிரி ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அதுல உங்க ஓல்டு பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு நீங்க புதுசா ஒரு பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு இருக்க அந்த பட்டனை பிரஸ் பண்ணி உங்க பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா தமிழ்ல இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்களா இது பத்தி தமிழ்லயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சு பார்த்து அதுக்கப்புறம் உங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை பதிவு பண்ணுங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு கீழே பாத்தீங்கன்னா டெக்ளரேஷன் ஒரு டேப் இருக்கு. அதுக்கு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ இருக்க அந்த பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதுல பார்த்தீங்கன்னா உங்க பேசிக் டீடைல்ஸ் நேம், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே டிஃபால்ட்டா டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா மேலா ஃபீமேலா அதை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிறப்பிடன்னு கேட்கும். தமிழ்நாடா இல்ல அதர் ஸ்டேட்டான்னு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்க அதை சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட சாதி சான்றிதழை பெற்றுள்ளீர்களா அப்படின்னு கேட்கும். அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தமிழ்நாடு கவர்மெண்டால வழங்கப்படுதான்னு கேட்கும். எஸ் இல்லைனா நோன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்க அதை செலக்ட் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் மதம் கேட்கும். நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க அதை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் டீடைல்ஸ் கேட்கும். அதுல பர்மனன்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் ரெண்டுமே இருக்கும். உங்க பர்மனன்ட் அட்ரஸ் என்டர் பண்ணிட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ் ரெண்டுமே சேமா இருந்தா அந்த சேம் ஆஸ் அபோ அந்த பாக்ஸை டிக் பண்ணி ரெண்டுமே டிஃபால்ட்டா அதுல செலக்ட் ஆயிடும். இல்ல நீங்க சேஞ்ச் பண்ண நினைச்சா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர்ஸ் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. உங்களுக்கு 3 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விருப்பமான எக்ஸாம் சென்டர்ஸ் நீங்க தேர்வு செய்யலாம். அதுக்கு நீங்க இந்த டேப் கிளிக் பண்ணா எந்தெந்த எக்ஸாம் சென்டர்ஸ்ல எக்ஸாம் நடக்கும் அந்த டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது விருப்பமோ, எது உங்களுக்கு அருகாமையில் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கொடுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அந்த மாதிரி 3 தேர்வு மையங்களை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டர்ஸை செலக்ட் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ ஒரு பட்டன் இருக்கா. அதை பிரஸ் பண்ணுங்க.
அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th வந்து நீங்கள் எந்த போர்டில் முடிச்சிங்க அதை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த வருஷம் 10th வந்து பாஸ் பண்ணி பேஜ் வந்து என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது தமிழில் படிச்சிங்கன்னா இங்கிலீஷ் மீடியம், அதை வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜை பாஸ் பண்ணிங்களான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 12th ஸ்டாண்டர்டு வந்து அதுக்கான தகவல்கள் வந்து என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் யூஜி டிகிரியை வந்து என்ன டிகிரி படிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்ற வருடம் எவ்வளோ பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் தமிழ் லாங்குவேஜ் பாஸ் பண்ணிங்களா அந்த தகவலை வந்து என்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இல்லைனா வந்து பிஎட், அதாவது டிப்ளமோ டிகிரியை வந்து நீங்கள் பிஎட்டில் படிச்சிங்களா அந்த விவரங்களை வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணோம். எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் தமிழ் வந்து பாஸ் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் கேட்கும். அது எல்லாத்தையுமே வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்டு ஆப்ஷனல் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் ஃபார் டெட் 2019 ஒரு டேப் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் லாங்குவேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ், மலையாளம், தெலுங்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ் தமிழ் விருப்பமாக இருந்தால் தமிழ் வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஃபார் பேப்பர் 2, அதாவது விருப்ப பாடம் தாள் 2ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ், அதுக்கப்புறம் சோசியல் சயின்ஸ் 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எந்த பாடத்தை வந்து தேர்வு செய்ய நினைக்கிறீங்க அதை வந்து சூஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ ஒரு பட்டன் இருக்கு, அதை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோகிராஃப் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்கள் ஃபோட்டோகிராஃபோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20 KBலேருந்து 60 KBக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலேயே பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் உங்கள் ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கேட்கும். இங்கே எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணி இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்லோட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணதும் இந்த மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோகிராஃப் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கான சைஸ் பார்த்தீங்கன்னா 10 KBலேருந்து 30 KBக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆஸ் யூஷுவல் சூஸ் ஃபைல்ன்ற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு உங்கள் சைனை வந்து அப்லோட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட்னு இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் உங்கள் சைன் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் உங்கள் தகவல்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கா ஒரு முறைக்கு 2 முறை வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் பேக்கில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணுங்க. எல்லாமே கரெக்டாக இருந்தால் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு சப்மிட் ஃபார்ம்னு ஒரு பட்டன் இருக்கா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் எடிட் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்களா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்களா திரும்ப வந்து எடிட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ப்ரொசீட் டு சப்மிட் ஃபார்ம் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்குங்களா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், ஐ அக்செப்ட் த அபவுட் டெக்ளரேஷன், அதை டிக் பண்ணிட்டு சப்மிட் இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபீஸ் டீடைல்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பேன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் கேட்வே பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃபீஸை வந்து பே பண்ணலாம். நான் வந்து டெபிட் கார்டு ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி டெபிட் கார்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் கார்டில் இருக்க நேம், அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட், CVV நம்பர், இது எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பே நவுன்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் உங்கள் மொபைலுக்கு ஒரு OTP வரும். அந்த OTP வேல்யூவை என்டர் பண்ணதும் உங்கள் பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகும். ஒன்ஸ் உங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதும் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ யுவர் பேமெண்ட் ஹஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ராசஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு டேட்டோட வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் இந்த பேஜில் மேலேயே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதும் அந்த பேஜோட கீழே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் அப்ளிகேஷன் / எக்ஸாம் ஸ்டேட்டஸ்னு ஒரு டேப் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட் அப்ரூவ்ட்னு இருக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிசிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேமெண்ட் ரிசிப்ட்னு நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை பதிவு செய்யறதுக்கு முன்னாடி இதுக்கான டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி எல்லா தகவல்களையும் ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து பதிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன்னா, உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் உங்கள் டேட்டாஸை என்டர் பண்ணும்போது
ஒரு முறைக்கு 2 முறை கேர்ஃபுல்லா வந்து என்டர் பண்ணுங்க. ஃபைனல் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து திரும்ப எடிட் பண்ண முடியாது. சோ வந்து கேர்ஃபுல்லா வந்து உங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.